ஏசப்பா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, 99 ஒரு நீதிமான்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கிற அந்த நீதிமான்களை பத்தி பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறத விட ஒரு பாவி மனம் திரும்பச்சே பரலோகத்துல அதோட சந்தோஷம், அந்த சந்தோஷம் ரொம்ப மிகுதியா இருக்குமா, ரொம்ப அது பெரிசா இருக்குமா, ரொம்ப அது சொல்லி முடியாது. ஓகேவா? ஏன் அப்படிங்கறச்சு 99 பேர் நீதிமான்களை இருக்கிறதுனால சந்தோஷத்தை விட அந்த ஒரு பாவி மனம் திரும்புறா இல்லையா, அந்த ஆத்மா, அந்த ஒரு மனிதரோ ஒரு மனுஷியோ நரகத்துக்கு போயிடாதபடிக்கு, பாதாளத்துக்கு போயிடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வரும்போது அங்க பரலோகம் கலிகூறும், தேவநாமம் அங்க மகிமைப்படுமா. இன்னைக்கு அதுக்கு நம்ம ஏதாவது பிரயாசம் எடுக்கிறோமா? ஆண்டவராகிய சுவிசேஷத்தை சொல்றது கோ அண்ட் ஸ்பெல் தான் காஸ்பெல், குட் நியூஸ். குட் நியூஸ்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை, அடிமைத்தனத்திலிருந்து அவர் உங்களை மன்னித்து உங்களை விடுதலையாக்குவார். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளச்சே, பாவத்தை அறிக்கிட்டு அதை விட்டு விட்டு மனம் திரும்பச்சே பரலோக ராஜ்யம் நிச்சயமா பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கும். நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவே அவர் உயிரோட எழுந்தார். பிதாவின் வலது பாதத்துல நமக்காக பரிந்து பேசி ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் மீண்டும் நமக்காக வரப்போகிறார். ஆமீன். இந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லி அந்த நபர்கள் கிட்ட, ஏசப்பா கிட்ட நீங்க ஜபத்தை பண்ணி அந்த நபர்கள் கிட்ட அவங்களுக்காக நீங்க ஜபிக்கடிச்சு நிச்சயமா அந்த ஆத்மா நரகத்துக்கு போகாதபடிக்கு அந்த பாவி ஏசப்பாக்குள்ள மனம் திரும்படிச்சு பரலோகம் நிச்சயமா அங்க கலிகூறும். ஆமீன்.